வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பழங்காலத்தில் வேதம் படிப்பதற்காக பிள்ளைகளை அந்த வேத பாடசாலைகளுக்கு அனுப்புகிற அரசர்கள் அந்த வேதம் கற்று, அதாவது துறவியாகவோ இல்லை இறையியல் அறிஞராகவோ அல்லது ஆன்மீக குருவாகவோ போவதற்கான பயிற்சி கொடுக்கிற துறவி மடங்களில் பயிற்சி பெற்றுவிட்டு திரும்புகிற இடத்தில் திரும்பும்போது அவங்க திரும்பி வீட்டுக்கு வர மாட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கடவுளை பற்றி போதிச்சுட்டு போவாங்க. அப்படி திரும்புகிற போது அவங்ககிட்ட 3 கேள்வி கேட்பாங்களாம். முதல் கேள்வி என்ன தெரியுமா? இதற்கு மேல் நீ கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறாயா? இப்போ நீங்கள் படித்து முடிச்சுட்ட, துறவியாக இருக்கிறதுக்கு, இறையியலை போதிக்கிறதுக்கு, ஆன்மீகவாதியாக இருக்கிறதுக்கு, ஒரு சன்னியாசியாக இருக்கிறதுக்கு, கடவுளை பற்றி போதிக்கிறதுக்கு நீ கற்றுக்கிட்ட. இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நீ நினைக்கிறியா? 2வது கேள்வி, உனக்கு இனிமேல் கஷ்டமே வராது. ஏன்னா கஷ்டம் வர மக்களுக்கு கடவுள்கிட்ட பேசி சுகம் வாங்கி தரதானே இவங்க வேலை. ஆனால் நமக்கு இனிமேல் கஷ்டம் வராதுன்னு நீ நினைக்கிறியா? 3வது, வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு போதனையை, ஒரு கல்வியை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயா அப்படின்னு கேட்பாங்களாம். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இப்படி கேட்டுட்டு தான் அவங்கள அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு பதில் வந்த பிறகு, அதாவது சரியான பதில் வந்த பிறகு தான் எஸ் யூ ஆர் எலிஜிபிள் டு ஆன்மீகவாதி, துறவி அப்படின்னு அனுப்புவாங்கன்னு பழங்கால இந்திய வேத நூல்கள் பற்றிய ஒரு இடத்துல நான் படிச்சிருக்கிறேன். என்னென்னா, ஒரு இறையியல் முடிச்சுட்டு வந்த பிறகு அப்பா நம்ம படித்து முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. முடித்து வந்த பிறகு தான் நிறைய படிக்கணும். ஒரு டாக்டரும், ஒரு பாஸ்டரும், ஒரு டீச்சரும் 3 பேரும் படிக்கிறதை நிறுத்தவே கூடாது. ஏன்னா புதுசாக நோய் வருது. எனவே டாக்டர் தொடர்ந்து அப்டேட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும். டீச்சர் அன்றாட மாணவர்கள், இந்த நிகழ்கால மாணவர்கள் கேள்வி கேட்பான். டீச்சர்னால் யார் தெரியுமா? நேற்று படித்த கல்வியை வைத்து கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய சமுதாயத்திற்கு தயார்படுத்த வேண்டியவர்கள். அதாவது கடந்த கால கல்வி, நிகழ்கால பணி, இலக்கு, எதிர்காலம். அப்போ அவங்க எவ்வளோ படிக்கணும்? அடுத்து ஆயர்கள், தியாலஜி முடிச்சுட்டு வந்தோன்னா அப்பா ஃபுல் பைபிளும் கரைச்சி குடிச்சாச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. 2வது கேள்வி என்ன கேட்குறோம், உனக்கு கஷ்டம் வராதுன்னு நீ நினைக்கிறியா? நம்ம பாஸ் ஆகிட்டோம், நம்ம ஜெபம் பண்ணி எல்லா கஷ்டமும் தீர்த்துறோம், எல்லாருமே கஷ்டம்னா நம்மக்கிட்ட தான் ஜெபம் பண்ண வரோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இனிமே தான் நிறைய கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை நீ எப்படி மேற்கொள்கிறங்கிறத உன்னை பின்பற்றுகிறவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், அல்லது உன்னுடைய சபையார் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகவே இனிமேல் தான் கஷ்டம் வரும். அப்போ இனிமேல் தான் நம்ம நிறைய படிக்கணும். நம்ம ஐயருக்கு படித்து முடிச்சிட்டோம், எப்படி ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற ரகசியம் நமக்கு மட்டும் தான் தெரியும்லாம் நினச்சிடக்கூடாது. இனிமேல் தான் நிறைய கஷ்டம் வரும். 3வது, வார்த்தையால் உச்சரிக்க முடியாத கல்வியை உன்னால் போதிக்க முடியும்னா, நீ பிரசங்கம் பண்ணாமையே உன்னை பார்த்து ஜனங்க திருந்துற ஒரு எஜுகேஷன் உன்னால் உன் லைஃப்பில் கொடுக்க முடியுமா? இதான் அந்த 3 கேள்வியினுடைய எக்ஸ்பிளனேஷன். எனவே இறையியல் முடித்த பிறகு நிறைய படியுங்கள். இறையியல் பணிக்கு வந்த பிறகு கஷ்டம் வரும் என்பதை எப்பொழுதும் எதிர்நோக்கி காத்து கொண்டே இருங்கள். உங்கள் வார்த்தையால் அல்ல, உங்கள் வாழ்க்கையால் உங்கள் சபை மக்களுக்கு அன்றாடம் அருளுரை ஆற்றிக்கொண்டே இருங்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.